நம்மளை ஜனங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். உலகத்துக்கே சோறு போட்டு வாழ வைக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அந்த விவசாயிகளுக்கு, நான் கள்ளங்கபடம் இல்லாத அந்த விவசாயிகளுக்கு, தனக்குன்னு வச்சுக்காமல் உலகத்துக்காக வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையே முடிக்கிற அந்த விவசாயிக்கு நாம் கொடுக்குற மரியாதை, நாம் கொடுக்குற முக்கியத்துவம் தான் நம்மளுடைய வாழ்வின் தயாரித்து. அதில் இருக்கிற இடைத்தரகர்களை ஒழிக்கணும், அதில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளை ஒழிக்கணும். அவங்க நேரடியாக கொண்டு வந்து அவங்க எண்ட் பாயிண்டில் கொண்டு வந்து அவங்க ப்ராடக்டை விற்கிற அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை அரசாங்கமும் உருவாக்கி கொடுக்கணும். இதுக்கு அங்கங்கே மாவட்டந்தோறும் நல்ல சேமிப்பு கிடங்கள் கட்டமைப்புகளை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும். இப்படி பண்ணுற பட்சத்தில் அவங்களுடைய பொருட்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். விளைச்சல்கள் குறையிற நாளில் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் விவசாயத்தை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது சத்தியம் தொலைக்காட்சியுடைய ஒரு வைராக்கியமான ஒரு குறிக்கோள். அதனால தான் கடந்த 3 வருஷமாக இந்த நிகழ்ச்சி அப்படி தொய்வில்லாமல் போயிட்டுருக்கு. காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் விவசாயத்தை பற்றியே ஒரு செய்தி தொலைக்காட்சி சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அத்தனை நிகழ்வுலையும் விட்டுட்டு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா இதோடைய முக்கியத்துவம் அது. அதனால் இந்த பயணத்தில் ஊர் கூடி தேர் இழுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த காரியத்தை ஒன்றா நிலைநிறுத்தி செய்யணும். நல்லா ஜாக்கிரதையாக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். விவசாய நிலப்பரப்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, விவசாயிகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய உண்ணக்கூடிய மக்கள் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. இது ஒரு பெரிய எச்சரிக்கையும் செய்தி. இன்றைக்கி உங்களுக்கு ஒருவேளை அது விளையாட்டாக தெரியலாம், இல்லை சாதாரணமாக கூட தெரியலாம். ஆனால் ஒருவேளை இது தொடர்ந்து நிகழுமாயின் நம்ம ஒரு பிடி சோறை நல்லா தெரிஞ்சுக்கங்க. திருப்பி நான் சொல்கிறேன், ஒரே ஒரு நெல்மணியை கூட நீங்கள் லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியாது. 1 லட்ச ரூபா கொடுக்குற உங்கள்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் ஒரு நெல்மணியை வாங்குறதுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. அதை உருவாக்கி தர்ற விவசாயி மட்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. அதனால் இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து வேணும். விவசாயி அப்படிங்கிறவங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், கடவுளுக்கு அடுத்தபடி. எப்படி நீரின்றி அலைமையாத உலகோ அதை போல் விவசாயம் இல்லாமலும் அந்த உலகம் வாழ முடியாது, விவசாயம் இல்லாமலும் அந்த உலகம் வாழ முடியாது. அதில் மனத்தில் நாம் திடமாக வச்சுக்குவோம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை இது கொடுங்க. விவசாயிகளுக்கு நாங்கள் இது மூலமாக சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய எந்த கருத்தாக இருந்தாலும், உங்களுடைய என்ன தேவையாக இருந்தாலும் சத்தியம் தொலைக்காட்சியை நீங்கள் 24 மணி நேரமும் என்றைக்குனாலும் நீங்கள் அணுகலாம். உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு, உங்கள் வாசல் படியில் நின்று உங்களுக்கு காத்திருந்து உதவி செய்கிறதுக்கு சத்தியம் தொலைக்காட்சி எப்பொழுதும் ஆவலாக இருக்குது அப்படிங்கிறத, அன்போடு காத்திருக்குது அப்படிங்கிறதையும் உரிமையோடு சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.